ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பசங்களா, வெரி குட் ஈவினிங். இன்கேஸ் ஈவினிங்கில் பார்க்குறீங்க அப்படின்னா சரியா. ஸோ நம்மளோட டெய்லி 5 மார்க் சீரீஸில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் 3 மேக்னட்டிசமில் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஃபோர்ஸ் ஆன் அ கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த கொஸ்டினை ஓகே ஒரு 10 நிமிஷம் டக்குன்னு முடிச்சிடலாம் சரியா. இதோட கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணது. லாரன்ஸ் ஃபோர்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா இந்த கொஸ்டினும் உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அச்சச்சோ எனக்கு தெரியாதே அப்படின்னா சரி கவலைப்படாத, நான் லைட்டாக ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் அதில் கொடுக்குறேன். பட் அதுக்கு முன்னாடி தீமணல்ல சேரல அப்படின்னா தீமணல் பேட்ச்ல சேருங்க. தலைவரே, தீமணல் பேட்ச்னா என்னது? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி, ஜுவாலஜி, இது பாட்னி, ஜுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு மற்றும் தமிழ், இங்கிலீஷ் போன்ற சப்ஜெக்ட்ஸுக்கு நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆன்லைனில் லைவாகவும் சரி ரெக்கார்டடாகவும் சரி கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தினமும் சாயந்தரம் 7லேருந்து 9 மணிக்குள்ளே வந்து லைவ் கிளாஸஸ் நடக்கும். ரெக்கார்டட் கிளாஸஸ் பார்க்க போகிறீங்க அப்படின்னா 24 மணி நேரமும் அவைலபிலிட்டி இருக்கும், எப்போ வேணால் பார்த்துக்கலாம் சரியா. ஸோ உங்களுக்கு 12th இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸையும் அழகாக லைன் பை லைன் சூப்பராக சொல்லி தருவோம். ஸோ உனக்கு ஸ்கூலில் ஒரு சில கான்செப்ட் புரியலனா கூட இதை பார்த்து டக்கு டக்குன்னு உடனே கற்றுக்கலாம். ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் சரியா. இது வேற நிறைய பேர் ஒரு மாதத்துக்குன்னு நினச்சிக்கிறாங்க. ஓகே, ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2499. ஸோ சும்மா செல்ஃபோனை ஒரு வருஷத்துக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுற காசை விட கம்மியான காசு தான். ஆனால் கம்ப்ளீட் வேல்யூ ஃபார் மணி. ஏன்னா எப்போ எது தெரியலனாலும் கற்றுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியை நாங்கள் உங்களுக்கு இங்கே உருவாக்கி தரோம். இதில் கிளாஸ் மட்டும்தான் இருக்குமா? சண்டேஸ்ல நாங்கள் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். முக்கியமாக கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் சரியா. ஸோ எஸ், எங்கள் கூட சேர்ந்து இந்த பேட்சில் படிக்க ஆரம்பிங்க. இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது சரியா. இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கல்ல, இதோட டிஸ்கிரிப்ஷன்லேயே தீமணல் அப்படின்னு போட்ட லிங்க் இருக்கும் சரியா. 2499 அப்படின்றது வந்து பேட்ச் மட்டும்தான். புக்ஸுக்கான லிங்க் எல்லாம் தான் ஃபீஸ் அதிகமாக இருக்கும். புக்கோட சேர்த்து வாங்க போகிறேன்னா அதை பார்த்து பயப்படாது. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் இந்நேரம் புக்கெல்லாம் வாங்கிட்டு இருப்பேன். அதனால் நீ அதை பார்த்து பயப்பட தேவையில்ல. 2499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ. இப்போ விஷயத்துக்கு வரும். நான் இந்த கொஸ்டின் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸ் தெரிஞ்சால் இன்னும் நல்ல சுலபமாக புரியும் சரியா. அப்போ மெயின் விஷயத்துக்கு வரும். ஒரு இடத்துல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டூ த பிளேன் ஆஃப் பேப்பர் இருக்குது. ஏன் சார் இன்டூ த பிளேன் ஆஃப் பேப்பர்னா என்ன சார்? இப்போது ஒன்றும் இல்லை, நீ ஒரு பேப்பரில் நோட்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுப்போம். அந்த பேப்பர் தான் இந்த எல்லோ கலர் ரெக்டாங்கிள். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா மேலேருந்து கீழே இந்த பேப்பருடைய பிளேனுக்கு டுவர்ட்ஸ் இப்படி டவுன்வர்ட்ஸாக வருது அப்படின்னு அர்த்தம். இப்படி இருக்கிற ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இன்டூ த பிளேன் ஆஃப் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல், லெட்ஸ் சே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இப்படி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலரான டைரக்ஷனில் உள்ளே வருது அப்படின்னு வச்சு ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வருது. அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது இப்படி ஒரு சர்க்குலர் பாத்தில் சுத்த ஆரம்பிக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது அப்படியே சுத்த ஆரம்பிச்சிடும் சரியா. இதுதான் நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கொஸ்டினோட ஒரு மூலக்கரு, இந்த கொஸ்டின்ல அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, அடே ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிற, அதாவது கடத்தி, தமிழ்ல வந்து என்ன சொல்லுவோம், கண்டக்டரை கடத்தி அப்படின்னா அந்த கண்டக்டர்ல நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குமோ இல்லையோ? இருக்கும். ஆமா. அப்போ அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மேல லெட்ஸே வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி பர்பண்டிகுலரா ஆக்ட் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துல பேசிக்கா நீ என்ன செய்யற அப்படின்னா, இப்போ ஒரு கண்டக்டரை கொண்டு வந்து வைக்கிற, அப்புறம் நீ வந்து அந்த கண்டக்டரை என்ன செய்ய போற அப்படின்னா நகர்த்த போற. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலர் திசையில சரியா அந்த கண்டக்டரை வந்து நீ என்ன செய்ய போற, நகர்த்த போற v அப்படின்னு சொல்லி ஒரு வெலாசிட்டியில. அப்ப கண்டக்டர் நவுறும் போது கண்டக்டர் மட்டும் நவுறல, கண்டக்டர் கூட சேர்ந்து கோடிக்கணக்கான எலக்ட்ரான்களும் நவுறுது. அப்ப அந்த அத்தனை எலக்ட்ரான் மேலேயும் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்ல. ஒரு எலக்ட்ரான் இருந்தாலே ஆகும்னா இது பேசிக்கா என்ன, கண்டக்டர்ன்றது எலக்ட்ரான்ஸுக்கான ஒரு பஸ் மாதிரி, பஸ் பேசஞ்சர் மாதிரி அந்த கண்டக்டர் கூட எலக்ட்ரான்லாம் டிராவல் பண்ணுவாங்க. அப்போ இந்த எல்லா எலக்ட்ரான் மேலேயும் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ இந்த எல்லா எலக்ட்ரான் மேலேயும் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால எலக்ட்ரான் மட்டும் நவுறாது, கூட கண்டக்டரே சேர்த்து நவுறுன்றாங்க. இவ்வளவுதான் விஷயம். ஏற்கனவே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற ஒரு இடத்துல ஒரு கண்டக்டர் வச்சுட்டு அந்த கண்டக்டரை நீ நகர்த்த முயற்சி பண்ணனா அப்ப அந்த கண்டக்டர் மேல லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்ப அதைத்தான் நம்மளோட புத்தகத்துல சரியா
ஃபோர்ஸ் ஆன கரண்ட் கேரியிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட், காந்தபுலத்தில் உள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தின் மீது செயல்படும் விசை அப்படின்ற டாபிக்கா கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்னதை அழகா இங்க டிஸ்கிரைபும் பண்ணுவாங்க பாருங்க. when a current carrying conductor is placed in a magnetic field, the force experienced by the conductor is equal to the sum of the Lorentz forces on the individual charge carriers in the conductor. I எனக்கூடிய ஒரு மின்சாரம் பாயக்கூடிய ஒரு கண்டக்டர் எடுத்துன்னு வந்து நீங்க ஒரு மின்புலத்துல வைக்கும்போது அதன் மீது ஆக்ட் ஆகிற விசை எப்படி இருக்குமா, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரான்கள் மீதும் இருக்கக்கூடிய லாரன்ஸ் விசையை நீ கூட்டுவதன் மூலம் வரக்கூடிய ஆன்சருக்கு ஈக்குவலா இருக்கும். சோ மின்னோட்டம் பாயும் கடத்தி ஒன்றை காந்தபுலத்தில் வைக்கும் போது கடத்தி உணரும் விசை வந்து அக்கடத்தியில் உள்ள ஒவ்வொரு மின்துகளின் மீதும் செயல்படும் லாரன்ஸ் விசையின் கூட்டுதலுக்கு சமமாகும். ஒவ்வொரு எலக்ட்ரான் மேல இருக்கிற லாரன்ஸ் ஃபோர்ஸையும் எடுத்து ஆட் பண்ணு, டோட்டல் ஃபோர்ஸ் என்னன்னு கிடைச்சிடும். அப்போ அப்படி நான் எடுத்து ஆட் பண்ணி ஒரு கணக்கு போடணும்ல, அந்த கணக்குக்கு அவன் என்ன சொல்றான், அந்த கண்டக்டர்ல ஒரு சிறிய பகுதி, ஒரு ஸ்மால் செக்மெண்ட் எடுத்துக்கும், அதோட லென்த் வந்து என்ன அப்படின்னா டிஎல், ஒரு குட்டி குட்டி இடம், அவ்வளவு பெரிய கண்டக்டர்ல ஒரு சின்ன இடம். அப்புறம் அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து என்னன்னா ஏ. சரியா? அப்போ இங்க வந்து பாருங்க, ஏ அப்படின்ற ஒரு குறுப்பு வெட்டு பரப்பு கொண்ட டிஎல் நீளமுள்ள கம்பியின் ஓகே சிறு பகுதி ஒன்றை கருதுக. மின்னோட்டம் பாயும் கம்பியில் ஓகே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், கட்டுரா எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம், ரவுடி எலக்ட்ரான்கள்னு நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லி கொடுத்துருப்பேன். சரியா? அந்த கட்டுரா எலக்ட்ரான்கள் இதுல என்ன பண்ணும், இது மேல வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இப்ப இந்த கிராஸ் சிம்பிள் போட்டிருக்காங்கல்ல சார், அப்படின்னா என்னது ஆன்சர்? ஒரு இடத்துல இப்படி ஒரு கிராஸ் சிம்பிள் இருக்கு அப்படின்னாலே அப்ப அவன் மின்புலத்துடைய திசை கொடுத்துருக்கான் அப்படின்னு அர்த்தம். மேக்னெட்டிக் ஃபீல்டு மின்புலம் இருக்கு பாரு, அதோடைய திசை கொடுத்துருக்கான். அது எப்படி இருக்குன்னு அர்த்தம், into the plane of paper, மேலிருந்து கீழ் இறங்குகிறது, மேலிருந்து கீழ் இறங்குகிறது, into the plane of paper. சில இடத்துல நான் பார்த்திருக்கேன் சார், இப்படி ஒரு புள்ளி வச்சு அது மேல இப்படி ஒரு ரவுண்டு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கீழ் இருந்து மேல போகுது, அவுட் ஆஃப் த பிளேன் ஆஃப் பேப்பர்னுவாங்க இங்கிலீஷ்ல, கீழ் இருந்து மேல போகுது அப்படின்னு அர்த்தம். இப்ப இங்க வந்து பாருங்க, இந்த எலக்ட்ரான் விடின்ற வெலாசிட்டியில நகருதுன்னா அப்ப அது மேல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா எஃப்பி, லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்க மேலிருந்து கீழ் இல்லையா, அதனால உள்நோக்கின்னு போட்டிருக்காங்க, இப்படி உள்நோக்கி போகுது, மேலிருந்து கீழே போகுது. சரியா? இப்போ ஐ அப்படின்ற கரண்ட் தான் இந்த கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டா, அப்ப இங்க இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான் கரண்ட் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு எதிர் திசையில ட்ரிஃப்ட் ஆகும். சரியா? சோ the relation between current and magnitude of drift velocity, கரண்ட்டுக்கும் drift velocityக்கும் இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம் என்ன, நம்ம நாய் வீடு ஃபார்முலா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். நாய் வீடு மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்லால படிச்சிருப்போம். சரியா? ஒரு பையன் சொன்னாப்புல, அவர் ஸ்கூல்ல வந்து நம்ம தீமணல் பேட்ச்ல தான் நடத்தும் போது சொன்னாப்புல, அந்த பையன் கமெண்ட்ல கூட திரும்ப கூட மென்ஷன் பண்ண ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏதோ நான் வந்து சரி பசங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிட்டோம் நாய் வீடுன்னு சொல்லி கொடுத்தா, ஒரு ஸ்கூல்ல வந்து நீ வாடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களாம். நீ வாடி அப்படின்ட்டு டேஞ்சரஸ், அந்த மாதிரிலாம் படிக்காதீங்க. சரியா? நம்ம நாய் வீடே வச்சுப்போம், அதான் வந்து நமக்கு நல்லது. ஓகே, அப்படிலாம் வேணாம் வேணாம். சரியா? ஸோ if the conductor is kept in a magnetic field B vector, ஏற்கனவே B vector அப்படின்ற மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல கொண்டு போய் நான் இந்த கண்டக்டரை பிளேஸ் பண்ணும்போது அது மேல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ஒரே ஒரு எலக்ட்ரான் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா F vector is equal to negative of charge into VD vector cross B vector. நம்ம என்ன பண்ணுவோம், இதுல வர ஒரு ஃபார்முலாவும் எடுத்து எழுதிட்டே வரும். சரியா? நம்ம முதல் ஃபார்முலா என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா I is equal to நீ வாச்சி, இது நாய் வீடு. சரியா? நானும் நீ வாடின்றோம்ல, NAE VD. ஓகே, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் ஃபார்முலா. ரெண்டாவது ஃபோர்ஸ், அதாவது விசை ஆன் ஓகே ஒன் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் மேல இருக்கிற விசையை வந்து நான் எடுத்து எழுதணும், ஃபோர்ஸை எடுத்து எழுதணும். அப்போ ஃபோர்ஸ் நான் ஜென்ரலா என்ன செய்வேன்னா Q இன்டு drift velocity. சரியா? அதாவது இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, BQV sin theta, லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஃபார்முலா. sin theta தூக்கிட்டு வெக்டார் ஃபார்முலா எழுதுனா அப்ப VD வெக்டார் கிராஸ் B வெக்டார்னு எழுதும். சரியா? இப்போ இதுலதான் சார்ஜுக்கு, இது எலக்ட்ரான், என்னது இது எலக்ட்ரான், எதிர் மின்துகள்.
தமிழ்ல சொல்லணும்னா எதிர் மின்துகள். அப்போ அதோட சார்ஜ் என்னவா இருக்கும்? -E இருக்கும். ஸோ -E இன்டூ விடி வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு எடுத்து எழுதியிருக்காங்க. இது என்னன்னா புக்கில் டைரக்டா இப்படி எடுத்து எழுதிட்டாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இங்க ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன செய்யலாம், ஒரு எலக்ட்ரான் மேல இருக்கிற ஃபோர்ஸ்ன்றதுனால ஸ்மால் லெட்டர் எஃப் போட்டுப்போம் கேபிட்டல் லெட்டர் எஃப்க்கு பதிலா. ஆனா இப்ப பிரச்சனையே அங்கதான் வருது. ஒரு கண்டக்டர்ல ஓகேவா, ஒரு எலக்ட்ரான் இருக்குமா இல்லைன்னா மல்டிபிள் எலக்ட்ரான் இருக்குமா? மல்டிபிள் எலக்ட்ரான்ஸ், லைக் கோடிக்கணக்கில் எலக்ட்ரான்கள் இருக்கும். லெட்ஸ் சே அப்ப அதுல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான எலக்ட்ரான்களை நான் கேபிட்டல் லெட்டர் என் அப்படின்னு எடுத்துக்கிறேன். கோடிக்கணக்கான எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா? அப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த கேபிட்டல் லெட்டர் என் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் லெட்டர் என் இன்டு வால்யூம் அப்படின்னு எடுத்து எழுத போறேன். ஸ்மால் லெட்டர் என்னன்னா என்ன சார்? அது ஞாபகம் இருக்குல்ல, நம்ம டிஎல்னு ஒரு சின்ன லென்த் எடுத்துக்கிட்டோம். முழு பெரிய கண்டக்டர்ல ஒரு சின்ன பகுதி எடுத்துக்கிட்டோம் டிஎல்னு. அந்த சின்ன பகுதியில மட்டும் இருக்கிற எலக்ட்ரான் வந்து என். அதான் அந்த கண்டக்டரோட வால்யூமால நான் மல்டிப்ளை பண்ணா அதுல இருக்கிற மொத்த எலக்ட்ரான் கிடைச்சிடும். அப்ப நான் என்ன செய்ய போறேன், n is equal to ஸ்மால் லெட்டர் n is equal to கேபிட்டல் லெட்டர் n டிவைடட் பை v அப்படின்னு எடுத்து எழுதிக்க போறேன். இப்போ vனா வால்யூம் இல்லைங்களா? அப்ப வால்யூமுக்கு நான் வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ஏரியா இன்டு லென்த் dl அப்படின்னு எடுத்து எழுத போறேன். இதெல்லாம் ஏன் ஆன்சர் அப்படி எடுத்து எழுதுறீங்க சொல்றேன், சரியா? அப்ப எங்கெல்லாம் ஸ்மால் லெட்டர் n வருதோ நான் இந்த வேல்யூஸ் எல்லாம் கொஞ்சம் அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். இப்போ இங்க கூட வந்து பார்த்தோன்னா ஸ்மால் லெட்டர் n இன்டு v ஓட இடத்துல ஏரியா இன்டு dl அப்படின்னு சொல்லி எடுத்து எழுத முடியும். அப்ப எனக்கு இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் தெரியணும்னா இது எனக்கு ரொம்ப சுலபமா எழுதுறதுக்கு வசதியா இருக்கும். நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இஃப் n is the number of free electrons present in unit volume. அந்த சின்ன யூனிட் வால்யூம்ல ஸ்மால் லெட்டர் n தான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா n என்பதனை ஓரலகு பருமனுக்கான கட்டுரை எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என கொண்டால் அப்ப ஸ்மால் லெட்டர் n is equal to கேபிட்டல் லெட்டர் n டிவைடட் பை v ன்னு எழுதலாம். இதுல என்னன்றது தான் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இந்த ஸ்மால் எலமெண்ட் வால்யூம் v. அந்த வால்யூம் உடைய வேல்யூவை a இன்டு dl ன்னு எழுதிக்கலாம். அப்ப எனக்கு என்ன ஆயிடும்னா கேபிட்டல் லெட்டர் n is equal to ஸ்மால் லெட்டர் n இன்டு a இன்டு dl. நான் இங்கேயே அதை எழுதி போட்டிருக்கேன் பாரு, n இன்டு a இன்டு dl அப்படி எடுத்து எழுதிட்டு இப்ப என்ன செய்ய போறேன் அப்படின்னா, டோட்டல் ஃபோர்ஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸுக்கு -E இன்டு கேபிட்டல் லெட்டர் n இன்டு vd வெக்டார் கிராஸ் b வெக்டார்னு எழுத போறேன். நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச ஃபார்முலா தான். என்ன கூட n எக்ஸ்ட்ரா போடுறோம், ஏன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் இருந்தா n தேவையில்லை. n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, கோடி கணக்கில் இருக்குன்னா அதுக்கு n ஒரு நம்பர் போட்டுக்கிறோம். இப்ப அடுத்து என்ன செய்யறோம், அந்த இடத்துல அதோட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இந்த பார் -E இன்டு, சரியா? இப்போ இந்த கேபிட்டல் லெட்டர் n இருக்குல்ல, இந்த கேபிட்டல் லெட்டர் n வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணு, ஸ்மால் லெட்டர் n இன்டு a இன்டு dl. அப்போ ஸ்மால் லெட்டர் n இன்டு a இன்டு dl, ஓகே. அப்புறம் vd வெக்டார் கிராஸ் b வெக்டார், ஓகே. இப்படி நம்ம அழகா ஒரு சப்ஸ்டிடியூஷன் எடுத்து பண்றோம். இப்ப இதுல வந்து பார்த்தோன்னா n இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா e இருக்கு, a இருக்கு, vd இருக்கு, நாய் வீடு இருக்கு போறேன், நாய் வீடு அப்படிதான் படிக்கணும் இனிமே, சரியா? மாத்தி கீத்தி சொல்லி கொடுத்தாங்கன்னா வன்மையா கண்டிக்கிறேன், ஓகே. ஸோ நாய் வீடு இருக்கு. அப்ப இந்த டேர்ம் எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா, நாய் வீடுனா என்ன, கரண்ட் ஈக்குவல் டு I அப்படின்னு ரிப்ளேஸ் பண்ண போறேன். அப்போ df வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா I dl வெக்டார் கிராஸ் b வெக்டார்னு ஒரு சின்ன ஃபார்முலாவா சுருங்கிடும், முடிஞ்சு அவ்வளவுதான். அப்போ இங்க வந்து பாரு, df வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் e இன்டு na dl vd வெக்டார் கிராஸ் b வெக்டார். அடுத்த ரிலேஷனே எனக்கு வந்து இது என்ன ஆயிடும் அப்படின்னா, மொத்த டேர்ம் இருந்துக்கிட்டு I இன்டு dl வெக்டாரை மைனஸ் e இன்டு n avd dl அப்படின்னு எடுத்து எழுதி ரிப்ளேஸ் பண்ணிடலாம், ஐடியல் வெக்டார் கிராஸ் b வெக்டார், சரியா? அப்போ இங்க எனக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து கிடைச்ச போது, அப்போ இதுல இருந்து நான் என்ன செய்யறேன், டோட்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஒரே ஒரு எலக்ட்ரானுக்கு கண்டுபிடிச்சோம், அப்புறம் அந்த dlன்ற லென்த் எலிமெண்ட்ல எவ்வளவு ஃபோர்ஸ்னு கண்டுபிடிச்சோம். இப்போ முழு கண்டக்டருக்கு நான் என்ன செய்யலாம், அந்த dl எடுத்துட்டு வெறும் எல்னு போட்டுக்கலாம். இங்கேயும் dன்னு எடுத்துட்டு, dனா ஒரு சிறிய பகுதி அப்படின்னு அர்த்தம். அதை எடுத்துட்டு இப்ப நான் வெறும் எல்னு போட்டா, அப்போ
ஐஏ எல் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு எடுத்து எழுதலாம். இப்போ இது வந்து நீ என்ன கவனிக்கலாம்னா கிராஸ் ப்ராடக்ட்ல இருக்கு அப்படின்றத கவனிக்கலாம். அப்ப கிராஸ் ப்ராடக்ட் இருந்தாலே என்ன செய்வ, சைன் தீட்டா போடுவேன். அப்போ சைன் தீட்டானாலே நீ யோசிச்சு பாரு, சைனு 0 டிகிரி 0, சைன் 180 டிகிரியும் 0, வேற சைன் 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ சைன் 90க்கு ஸ்பெஷல் கேஸ் நீ வந்து என்ன செய்யணும், 4 0வா இருக்கும். இந்த கண்டக்டரை வந்து நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய அதே திசையில வச்சா தீட்டா 0, அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய 4 0 காந்தபுலத்தின் திசைக்கு இணையான மின்னோட்டம் பாயும் கடத்தியை வைக்கும் போது இவற்றுக்கு இடையிலேயான கோணம் வந்து எனக்கு என்ன ஆயிடும், தீட்டா ஈக்குவல் டு 0. அதனால இந்த இடத்துல எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விசை சுழி ஆயிடும். இதே வந்து 90 டிகிரியில் வைக்கிறேன், இஃப் இட் இஸ் பிளேஸ்டு பர்பண்டிகுலர், தமிழ்ல என்ன சொல்லுவோம், செங்குத்தாக மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்திக்கு வைக்கும்போது வந்து எனக்கு இங்க என்ன ஆயிடும், தீட்டாவோட வேல்யூ 90னா அப்ப இங்க இருக்கக்கூடிய விசை மேக்சிமமா இருக்கும். சரியா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா விசை வந்து எனக்கு என்ன ஆயிடும், அதிகமாயிடும். இருக்கிறதுலே வந்து அதிக வேல்யூவா மேக்சிமம் வேல்யூவா இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். இதை எடுத்து எழுதிட்டுனா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், டப்புன்னு முடிச்சிடலாம். உனக்கு இதே மாதிரியே ஜாலியா படிக்கணும்னா திரும்பவும் யாழியன் சார் அன்போடு உன்னை அழைக்கிறார், வா தீமனல் பேட்ச்ல சேரலாம். சிஇஜி கேம்பஸ்ல இருந்து ஒவ்வொருத்தனா எனக்கு வேற கால் பண்ணிட்டு இருக்கான். சரியா? 23 பேர் சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுவும் என்ன, சிஇஜி கேம்பஸ் கிண்டியில இருந்து எல்லாருமே சிஎஸ்சி ஒருத்தர் வந்து ட்ரிபிள், ஏன்னா அவங்க ட்ரிபிள் எடுக்கணும்னா 196 கட் ஆஃப் எடுத்தாங்க. ஷி வாண்டட் ட்ரிபிள் கிடச்சிடுச்சு. எம்ஐடியில் நிறைய பசங்க பிளேஸ் ஆகிருக்கு. ஒன்னையும் நான் அதே மாதிரி பிளேஸ் பண்ண வைக்கிறேன் பெஸ்ட் காலேஜஸில். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்பா அம்மாவும் நீயும். ஸோ 2499 யோசிக்காமல் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க, என் கூட சேர்ந்து படிக்க ஆரம்பிங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட். அடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம். சரியா? பாய் பாய்.